ஐயா எதிரணியில இருந்து யுவபாரதி வந்தாங்க. ரொம்ப அருமையா பேசினாங்க. 2 பேருமே ரொம்ப சிறப்பா பேசினாங்க. உண்மையிலே உங்க பள்ளிக்கூடத்துக்கு அவங்க ஒரு பெரிய கௌரவத்தை இன்னைக்கு தேடி தந்திருக்கிறாங்க. அதுலயும் யுவபாரதி பேசுனதெல்லாம் அப்படியே ஆவேசமா, அதுல பாரதின்னு வேற பேர் இருக்கு பாருங்க. அவங்க அப்படித்தானே பேசுவாங்க. ஏன்னா அதுக்கடுத்து ஒரு பாரதி வேற வர இருக்கிறாங்க. அவங்க பேர்ல பாதிய வச்சுக்கிட்டு அவங்க அப்படி பேசலன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் படி படின்னு சொல்லக்கூடாதான், கனிவோட சொல்லணுமா. கனிவோட எப்படி சொல்லணும்? படிமா, பப்புமா, உனக்கு நான் செஞ்சு தரேன் உப்புமா, இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தா தப்புமா அப்படின்னு சொன்னா படிப்பீங்களா? எனக்கு புரியல. படி படிங்கிறத எப்படிதாங்க சொல்றது? அவங்க ஆச்சரியமா பேசுறாங்க. எங்களுக்கு பிடிக்காத விஷயம் எக்ஸாம். பள்ளிக்கூடத்துக்கு எதுக்குதான் வரோம்? உங்களுக்கு சினிமா பிடிக்கும், உங்களுக்கு பிக் பாஸ் பிடிக்கும், உங்களுக்கு கேம்ஸ் விளையாட பிடிக்கும். அதை போடுவோமா பள்ளிக்கூடத்துல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து? எக்ஸாமுக்கு பதிலா 3 மணி நேரம் உட்காந்து படத்தை போட்டு இதுல இருந்து பாகம் குறிக அப்படின்னு குடிக்கலாமா? எங்க வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான இடம் தாங்க பள்ளிக்கூடம். இதன சினிமா தியேட்டரா? வாழ்க்கையை சும்மா என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு. இதுல அந்த பிள்ளை 90 மார்க் எடுத்தா எடுக்கட்டும், நீ 60 மார்க் எடுத்தாலே சால சிறந்தது அப்படின்னு கொஞ்சம் சொல்லணுமா? சொன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க? 30 மார்க் எடுத்துட்டு வந்து எப்படிம்பீங்க? சொல்லுவீங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. 30 மார்க் எடுத்துட்டு இதனால் என்ன, அடுத்த முறை நான் இன்னும் 15 மார்க் எடுக்கிறேன் அப்படிம்பீங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க ஹெலன் கெல்லர் பத்தி எல்லாம் சொன்னாங்க. அவங்க விதி விலக்குங்க. ஒரு 1000த்துல ஒரு மாணவி அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்காகவே அர்ப்பணித்து கொண்ட ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம யதார்த்த வாழ்க்கையில பொருந்துமா? அவங்க ஆசிரியரை மிதிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. இவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன ஆசைப்படுறாங்க உண்மையிலே எனக்கு தெரியல. 2 நாள் முன்னாடி நடந்த சம்பவம் நீங்க பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அந்த ஊரு பேரு, பள்ளிக்கூடம் பேர்லாம் வேணாம். பள்ளிக்கூடம் சாயந்தரம் முடிஞ்சிருச்சு. வாசல் பக்கத்துல கேட்டுக்கு வெளியில ஏதோ சத்தமும் ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமுமா இருக்குது. HM சொல்றாரு, ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு வெளியில என்ன சத்தம், போய் நீ கண்டிச்சுட்டு வாங்கன்னு இருக்கிறார். ஒரு ஆசிரியர் மட்டும் வெளியில வர்றார். பார்த்தா ஒரு 12ஆம் வகுப்பு மாணவன் அவனுடைய பர்த்டே பார்ட்டிய பள்ளிக்கூடத்துக்கு வெளியில வச்சு கேக் வச்சுட்டு கொண்டாடுறான். 10 பேர் இருந்துகிட்டு இந்த வெயிட் போடுறது, வெடி போடுறதுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. டிராபிக் ஆகுது. ஒரே அந்த ஏரியாவே கசகசன்னு இருக்குது. இவர் டேய் அறிவு இருக்காடா, இங்க வச்சா பார்ட்டி கொண்டாடுவீங்க, வீட்டுக்கு போய் கொண்டாடுங்கடா அப்படின்னு அவ்வளவுதாங்க சொல்லி இருக்கிறார். 10 பசங்களும் சேர்ந்து ஆசிரியரை அடிச்சு போட்டாங்க. பள்ளிக்கூடத்துல இருக்கிற வரைக்கும் தான் நீ டீச்சர், வெளியில வந்துட்டா எங்க இஷ்டத்துக்கு தான் இருப்போம்னு சொல்லி வாத்தியார போட்டு 10 பேரை அடிச்சிருக்கிறாங்க. தூரத்துல பார்த்துட்டு இருந்த ஒரு போலீஸ்காரர் வேகமா ஓடி வந்து இந்த 10 பேரையும் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க. ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பிள்ளைகளை அம்மா கண்டிக்க வேண்டும். அம்மா கண்டிக்கலைன்னா அப்பா கண்டிக்கணும், அப்பாவும் கண்டிக்கலைன்னா ஆசிரியர் கண்டிக்கணும். ஆசிரியரும் கண்டிக்க முடியாவிட்டால் இந்த சமூகம் உங்களை தண்டிக்கும் என்பதை தயவு செய்து மறந்து விடாது. எவனோ ஒருத்தன் கையில நீங்க அடி வாங்கிற கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்க பெற்றோரும் ஆசிரியரும் இந்த இடத்துல வச்சு அடிக்கிறாங்க. ஏன் பிள்ளை வெளியில போய் அசிங்கப்பட்ட கூடாது, இன்னொரு இடத்துல அவமானப்பட்ட கூடாதுங்கிற அக்கறையில தான் உங்களை கண்டிக்கிறார்கள் என்பதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்கம்மா. அவங்க சொல்றாங்க, நாங்கள் உங்கள் அன்புக்காக இயங்குகிறோம். ஏன் ஏங்குறீங்க? நீங்க எதுக்காக ஏங்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? முன்னாடி எல்லாம் அப்பா வீட்டுக்கு வந்தா நாங்களாம் குடுக்குடுன்னு ஓடுவோம். எதுக்கு தெரியுமா? அவர் ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வருவார். இன்னைக்கு அப்பா வந்த பிள்ளைங்க எல்லாம் திருன்னு ஓடுது. எதுக்கு? அவர் கையில இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல வாங்குறது. நீங்க எதுக்கு ஏங்குறீங்கன்னு தெரியாது. அந்த மொபைல் போனை கையில கொடுத்துட்டு அதுக்கு பாட்டுக்கு பெச்சாம உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதை பத்தியும் கவலை கிடையாது, யார் எக்கேடு கட்டாலும் கவலை கிடையாது. ஹோசூர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல அந்த டீச்சர் பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாம் கைத்தொழில் கற்றுக் கொடுத்து அவங்களையே சம்பாதிக்கவும் வச்சிருக்காங்க. நான் கேக்குறேன், நீங்க அப்படி செய்வீங்களா? எங்க உங்க சொந்த வேலையவே உங்களால செய்ய முடியலையே. திங்கக்கிழமை காலையில 8 மணிக்கு அந்த ரிப்பனை தேடுறதுக்குள்ள அப்பனை கிறுக்காக்கி அம்மாவை கிறுக்காக்கி
அது மலைப்பாம்பு மாதிரி சுத்தி கிடக்குதுங்க. கட்டிலுக்கு கீழே ஒண்ணு கிடக்குது, டிவிக்கு பின்னாடி ஒண்ணு கிடக்குது. 8 மணிக்கு எந்திரிச்சிருவாங்களா? 8 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க ஐயா. ஏன்னா மீதி தூக்கத்தை பள்ளிக்கூடத்துல தானே போய் தொடரணும். எப்படி இருக்கு பாருங்க டீச்சர்களுடைய நிலைமை. உங்க ரிப்பனை உங்க தேடி எடுத்து வைக்க முடியாது. லஞ்ச் பாக்ஸ், நீங்க சாப்பிட்ட லஞ்ச் பாக்ஸ் எத்தனை பேர் ஒழுங்கா கழுவி வச்சிருக்கீங்க? நீங்க சாப்பிட்ட தட்டை கழுவி இருக்கிறீங்களா? இல்ல கழுவுற இடத்துலயாவது போட்டிருக்கீங்களா? ஒண்ணும் கிடையாது. உங்க வேலையவே நீங்க செய்ய மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கைத்தொழிலை கற்றுக்கொண்டு நீங்க சம்பாதிச்சுட்டு வந்து கொடுப்பீங்க. நாங்க அப்படியே வாசல்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கணும். என்ன கொடுமைன்னே தெரியல சரவணா. இது பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு மாணவிகளே, கண்டிப்பு என்பது அதிகாரம் இல்லை, அது அடக்குமுறை இல்லை, அது உங்கள் மேல் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வைத்திருக்கிற அக்கறையின் அடையாளம் என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வீட்டிலேயே பாருங்களேன், அம்மா கொஞ்சம் கனிவோட தான் இருப்பாங்க, ரொம்ப அன்பா தான் இருப்பாங்க, செல்லம் கொடுப்பாங்க. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா யாருடைய செயலால் நாம முன்னேறுவோம் நீங்க கவனிச்சு பாருங்க. குழந்தை தவண்டு இருக்கும், கீழே விழுந்ததுன்னு வைங்க, அம்மா இருந்தா தான் அழுவும். அம்மா இருந்தா பேனு கத்தும், ஐயோ என் பிள்ளைன்ட்டு ஓடியாருவாங்க. அப்பா மட்டும் இருந்தாருன்னு வைங்க, இப்படியே பார்த்துட்டே இருப்பாரு, பேப்பர் எடுத்து விரிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த பிள்ளை என்ன செய்யும், அதுவா இருந்துச்சு இப்படி தட்டிட்டு இருந்தாலும் நம்மளை தூக்கி விட மாட்டாரு, நம்ம தலைவிதியே இப்படித்தான் அப்படின்ட்டு போயிடும். அப்பா மனசுக்குள்ள என்ன எண்ணம் தெரியுமா, இன்னைக்கு நாம தூக்கி விட்டு செல்லம் கொடுத்துட்டோம்னா இது எந்திரிச்சு நடக்கும். ஆனால் இந்த சமூகத்தில் நாளை இந்த பிள்ளை தடிக்கு விழும்போது கை தூக்கி விட யாரும் இருக்க மாட்டார்கள். அது சொந்த காலில் எந்திரிச்சு நிக்கணும். அதுக்காகவே இன்னைக்கு பிராக்டிஸ் கொடுப்பாருங்க. கண்டிப்பு அப்பாவின் அடையாளம் இல்லையா? பள்ளிக்கூடத்துல அம்மா கொண்டு போய் விடுறதுக்கும் அப்பா கொண்டு போய் விடுறதுக்குமே வித்தியாசம் இருக்கு தெரியுமா? முத பள்ளிக்கூடத்துக்கு அம்மா கொண்டு போய் விடுறாங்கன்னு வைங்க, அந்த பிள்ளை ஒரு வாரம் ஆனாலும் பள்ளிக்கூடம் போகாது. கூட்டு போய் முத்தம் குஞ்சி அந்த இடத்துல உட்கார வச்சு இருந்துக்கிடவே இல்ல, இருந்துக்கணும், சாப்பிடணும், படிக்காட்டி கூட பரவாயில்ல, அந்த ஸ்நாக்ஸ பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுக்காத, இருந்துக்கணும். உடனே பேனு அழுவாங்க, வா அப்படின்னு கூட்டு வந்துருவாங்க. இப்படியே 10 நாள் நடக்கும். அப்புறம் அப்பா பாப்பாங்க, இந்த லட்சணத்துல போனா இவன் படிச்சுக்கிடவே மாட்டான், வாடா அப்படின்னு அப்பா இழுத்துட்டு வந்து சத்தம் இல்லாம உட்காரு. ஸ்கூல் அழகா இருக்கு, கிளாஸ் ரூம் பிரமாதமா இருக்கு, நல்லா படிக்கணும், தோலை உரிச்சிருவேன் அப்படின்ட்டு வந்தாருன்னு அவன் பாட்டு கம்முன்னு இருப்பான். அப்போ அந்த கண்டிப்பு என்பது நம்மை ஒழுங்குபடுத்துகிற விஷயமே தவிர நம்மை தண்டிக்கிற விஷயம் இல்லை என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செல்போனை வாங்கி வச்சுட்டு ஏதாவது உருப்படியா நீங்க பாத்துட்டீங்களாங்க? ஏதாவது உருப்படியா? இந்த ஏப்ரல் மாசம் பப்ஜின்னு ஒரு விளையாட்டு இருக்கு. நமக்கு பப்ஜினாலே தெரிய மாட்டேங்குது சரியா. பப்ஜின்னு ஒரு விளையாட்டாக ஒருத்தன் விளையாட மாட்டேங்கிறான். அந்த கேமுக்குள்ள 12 பேர் 15 பேர் எங்கெங்கயோ வந்து விளையாடுறாங்க. அவன் தாண்டா கொல்ற, அவனை சுடுற, அவனை அந்த வாசல் கிட்ட நிக்கிறான் அப்படிங்கிறாரு. வாசல் கிட்ட பெரிய பாப்பா தான் உள்ள வர்றாரு. அவர் பதறி அடிச்சு ஓடுறாரு. ஏன் பெரியப்பானா வாசல் கிட்ட நிக்கிறான், சுடுறான்னு சொல்றான் அப்படிங்கிறாரு. பார்த்தா இவங்க பப்ஜி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பப்ஜி விளையாடி இந்த ஏப்ரல் மாசம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு 12ஆம் வகுப்பு மாணவன் அப்படியே கத்திக்கிட்டே மயங்கி விழுந்திருக்கான். தூக்கிட்டு போவங்கள இறந்துட்டாங்க. இந்த பிள்ளைகிட்ட நீங்க என்ன கனிவோட சொல்ல முடியும்? எல்லாத்துலயும் ஒரு அடிக்ட் ஆயிடுறீங்களே. டிவி பார்த்தா ஒரு டைமிங் வச்சிருக்கீங்களா, 1/4 மணி நேரம் பாக்குறேன், 1/2 மணி நேரம் பாக்குறேன், கிடையாது. பார்த்துக்கிட்டே இருக்கிறது. மொபைல் பார்த்தா பார்த்துட்டே இருக்கிறது. விளையாடிக்கிட்டே இருக்கிறது. ஒரு வரைமுறை வேணும் இல்லையா? எதுக்கும் ஒரு எல்லை கோடு வேணும் இல்லையா? அதுக்கு பேரு தாங்க உங்களுக்கு கண்டிப்புன்னு நாங்க பேர் வச்சிருக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்க வேண்டிக்கிடுவாங்களாம், கணக்கு வாத்தியார் இன்னைக்கு வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் பரம்போட வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிடுவாங்க. இன்னைக்கு கணக்கு வாத்தியார் வேண்டிக்கிறாரு, பிள்ளைங்க இன்னைக்கு கத்தியோட வரக்கூடாது, வந்தாலும் நம்மளை குத்தக்கூடாது, வேற டீச்சரை குத்திட்டு போயிடட்டும். என்னங்க இறையன்பு ரொம்ப அழகா சொன்னார். நம்ம வாழ்க்கையில 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒருத்தர் மருத்துவர், இன்னொருத்தர் ஆசிரியர். ஏன் தெரியுமா? மருத்துவர் நம்மை பிணமாகாமல் பார்த்து கொள்வார், ஆசிரியர் நம்மை நடைப்பிணமாகாமல் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். அப்ப மருத்துவருக்கு வைத்திய முறைக்கு ஊசின்னு ஒண்ணு வேண்டி இருக்குல்ல, அது மாதிரிதான் ஆசிரியர் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு கண்டிப்பு என்கின்ற ஒரு ஊசி வேண்டி இருக்கிறது. அதை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நோய் இல்லாத ஆரோக்கியமான பிள்ளைகளாக நாம் வளர முடியும் இல்லையா? நம்ம பேருக்கு முன்னாடி ஒரு எழுத்து போடுவோம், அதுக்கு இனிஷியல்னு பேரு.
அது நம்ம பெற்றோர் கொடுத்தது. பேருக்கு பின்னாடி 2 எழுத்து போடுவோம், அது பட்டம், அது நம்ம ஆசிரியர்கள் தந்தது. இந்த 2 பேரும் கண்டிப்போடு நம்மை வளர்த்தா தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு வர முடியுங்க. செல்லம் கொடுத்து அதிகமாகி ஒரு சின்ன சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்க முடியாத பிள்ளைகளா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வளர்றாங்க. ஒரு பாடத்துல ஃபெயிலா போனா உடனே தற்கொலை பண்ணிக்கிறது, ஒரு காதலிக்கிற பொண்ணு நோன்னு சொல்லிட்டு ஆசிட் ஊத்துறது, வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனைனா மாடியில இருந்து குதிக்கிறது. அப்போ சின்ன சின்ன ஏமாற்றங்களை கூட தாங்க முடியாமல் இருக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகள் இன்றைக்கு குற்றங்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் சரியாக கண்டிக்காமல் வளர்ப்பதுதான் உண்மையான காரணம். நடுவர் அவர்களை ஒன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய போட்டோ எல்லாம் இருக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களை நிறைய பேர் போய் வணங்குவாங்க. அப்ப சுதந்திரத்துக்காக நம்ம போராடி கொண்டிருந்த ஒரு காலம். பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்போ ஜாயிண்ட் கலெக்டர்ங்கிற ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறார். ஆங்கில அரசாங்கத்துல அவர் அதிகாரியா இருக்கிறார். அவர் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறார். சிரிச்சுக்கிட்டே நம்மளுடைய குரு சொல்றாரு, பங்கிம் அப்படின்னு உனக்கு பேர் வச்சது ரொம்ப பொருத்தம் தான். என்ன குருவே சொல்றீங்க? ஆமா, அப்படின்னா வளைந்த நிலா, இளம்பிறை அப்படின்னு அர்த்தம். நீ ஆங்கிலேயர்கள்ட்ட வளைஞ்சு நெளிஞ்சு தானே இந்த பதவியை வாங்கி இருக்கிற, அடிமை தேசத்தில் தானே நீ அதிகாரியா இருக்கிறன்னு அவர் கண்டிப்பாக சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவருக்கு முள்ளு மாறி குத்துச்சுங்க. உடனே ஆங்கில அதிகாரம் கொடுத்த அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர் குதித்தார். ஆனந்த மடம் என்கின்ற நாவலை எழுதினார். அதுல வர்ற வார்த்தை தான் இன்றைக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தையை அவர்தான் கொடுத்தார். அதுக்கு காரணம் ஒரு குருவின் கண்டிப்பான வார்த்தை தான் அடித்தளமாக இருந்தது என்றால், ஆசிரியர்களும் பெற்றோர்களும் காட்டுகிற கண்டிப்பு என்பது நாம் வளர்வதற்காக தானே என்று சொல்லி ஒரு பட்டம் உயர பறக்குதுன்னா அது நூலுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நூலை விட்டுட்டோம்னா அந்த பட்டம் பறக்கும். யாருமே அழகா பறக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, இது அத்துக்கிட்டு போகுதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப கட்டுப்பாடு என்கின்ற கண்டிப்பு இருக்கும் வரைதான் நம் பிள்ளைகள் நல்ல வழியில் செல்வார்கள். அதனால் கண்டிப்பு தான் ரொம்ப முக்கியம். வீட்டிலே சேர்த்து வைக்கிற குப்பைகளை சுத்தம் செய்ய ஆள் இருக்கிறார்கள். மனசிலே பிள்ளைகள் சேர்த்து வைத்திருக்கிற குப்பையான எண்ணங்களை அகற்றுவதற்கு ஆசிரியரின் பெற்றோரின் கண்டிப்பு தான் அவசியம் தேவை. நன்றி, வணக்கம். கண்டிப்பு எவ்வளவு அவசியம் பார்த்தீங்களா? பட்டமா பறந்துடப்படாது. ஒரு லகான் கையில இருந்தா தான் அந்த பட்டம் ஒழுங்கா இருக்கும். நீங்க பட்டம்னா கண்டிப்பு அதுக்குரிய கயிறு, அந்த லகான் ஆசிரியர் கையில் இருக்கு. அப்படி இருந்தா தான் அது சரி அப்படின்னு ரொம்ப அழுத்தமா அது பங்கிம் சட்டர்ஜி அவருடைய வாழ்க்கையை பற்றி வச்சுக்கிட்டு ரொம்ப அழுத்தமாக பேசியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து வாங்கி பதில் கொடுக்கணுமே. வாங்க சண்முகம், வாங்க இந்த பக்கமே வந்துருங்க. கருத்தரங்கினுடைய தலைவர் அவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும், ஓடக்கூடிய காவிரி நதியிலே குடத்தை செலுத்தும் போது அந்த குடத்திற்கு உள்ளும் புறம்புமாக நீர் எவ்வாறு நிரம்பி இருக்குமோ அதை போல அரங்கின் உள்ளும் புறம்புமாக நிரம்பி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். திவ்யதர்ஷினி அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்க ஒண்ணு சொன்னாங்க, எங்க அம்மா அடிக்கிறதுனால, டீச்சர் அடிக்கிறதுனால நான் ஹோம்ஒர்க் பண்ணேன் அப்படின்னு. உண்மைதான். ஆனா இந்த மேடையிலே நீங்கள் இவ்வளவு அருமையாக பேசினீங்களே, இதுக்கு உங்களுக்கு அற்புதமாக அமைந்த அருணா அம்மாவும் சாந்தி அம்மாவும் பெரும்பெடுத்து அடிச்சு சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல கனிவாக சொல்லி கொடுத்தாங்களா?
கண்டிப்பு ஒருவேளை ஹோம்வொர்க் செய்யறதுக்கு வேணா உதவலாம், ஆனால் கனிவுதான் இதை போல மேடையிலே சிறப்பாக தோன்றி உயர்த்தும். நீங்க சொன்னீங்க ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அப்புறம் கோலை எடுத்தாதான் குரங்கு ஆடும். நாம் பிள்ளைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க பிள்ளைகளை மிருகங்களாக நடத்தக்கூடாதுன்றதான் கான்செப்டே. கிராமப்புறங்கள்ல முருங்கை மரத்துல காய்க்கல என்ன செய்வாங்கன்னா விளக்க மாத்த எடுத்து அடிச்சு விளக்க மாத்தையே கட்டி தொங்க விட்டுருவாங்க. அதை போல வளர்ந்த சில பேருக்கு அந்த கண்டிப்பு உதவலாம். அப்ப கூட அந்த மரம் ஒரு சிறு காற்றடிச்சா கூட நொறுங்கி போயிடும். அந்த மாதிரி நொறுங்கக்கூடியது அப்படின்றதுனாலதான் அது முருங்கைன்ற பேரே வந்தது. ஆனா தென்னை மரம் காய்க்கவில்லையானால் தென்னை மரத்துக்கு பக்கத்துல குழந்தைகள் ஓடி விளையாண்டாலோ அல்லது சில மனிதர்கள் அந்த மரத்தடியிலே அமர்ந்து பழகினாலோ அந்த தென்னை காய்த்து தள்ளிவிடும். அதனால தான் மற்ற எல்லா மரங்களையும் மரம்னு சொல்லுவோம். ஆலமரம், மாமரம் என்று சொல்லுவோம். தென்னையை மட்டும் தென்னை மரம் என்று மட்டும் சொல்லுவதில்லை, தென்னம் பிள்ளை என்றும் சொல்லுவோம். பிள்ளைகளின் மீது அன்பு காட்டுங்கள் என்று அன்னையை போல ஒவ்வொரு இடத்திலும் நின்று தென்னை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ரசிகமணி டிகேசி அவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, அந்த அவரை விதைய ஒரு ஓட்டுல வறுத்துட்டு ஒரு ஈர மண்ணுல புதைச்சு வச்சா 4 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த விதையுமே இருக்காது. அதே சமயம் ஒரு விதைக்கு நீர் தெளித்து அத ஒரு ஈர மண்ணுல புதைச்சு வச்சோம்னா 4 நாட்கள் கழித்து அது முளைவிட்டு கிளம்பும். அதனால தான் நாம சொல்றோம், பிள்ளைகளை கண்டிப்பு என்ற பெயரிலே நீங்கள் வறுத்து எடுத்து விடாதீர்கள். இந்த மண் அவர்கள் வளருவதற்கு ஒருபோதும் உதவாது. கவிதா மேடம் சொன்னாங்க, ஸ்கூலுக்கு எதுக்கு வர்றோம், எக்ஸாம்லாம் வேண்டாமா அப்படின்னு. தவிர்க்க முடியாததுதான். ஆனா கி ராஜ்நாராயணன் அவர்கள் ஒரு கட்டுரை புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதுல முதல் கட்டுரையே இதுதான். அவருடைய ஸ்கூல் அனுபவத்தை பத்தி தான் சொல்லி இருக்கிறாரு. அதுல அவர் சொல்றாரு, இங்க துறவிகள்லாம் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு குருகுலத்திலே மாணவர்கள் கேள்வி கேட்டு குருமார்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்று இருக்கிறதை தவிர ஏதாவது ஒரு குருகுலத்திலே குருமார்கள் கேள்வி கேட்டு மாணவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்று இருக்கிறதா? பிள்ளைகளுக்கு கல்வி கற்கக்கூடிய இயல்பு என்பது பிறவியிலேயே இருக்குது. அதனாலதான் சிறு குழந்தைகள் அதென்ன இதென்ன அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மேடம் சொன்னாங்க ஒரு மொபைல் போன் அப்படின்னு. மொபைல் போனை வாங்கக்கூடிய நபர் பயந்துட்டே இருப்பாரு, அது ரீசெட் ஆகி நம்பர் எல்லாம் போயிருமோ அப்படின்னு. ஆனா பிள்ளைகள் எதையோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே அந்த மொபைலுக்குள்ள என்னென்ன வித்தைகள் இருக்கோ அத்தனையும் தெரிஞ்சுக்குவாங்க. அது ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததா? கல்வி கற்கக்கூடிய ஆர்வம் பிள்ளைகளுக்கு இயல்பிலேயே இருப்பதால் கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளை பள்ளிக்கூடம் என்ன மாதிரி நடத்துகிறதுன்னா, பிள்ளைகளின் மீது கேள்வி கேட்கிறது. ஆசிரியர்கள் கேள்வி கேட்கிறார்கள், பரீட்சையிலே கேள்வி கேட்கிறார்கள். கீரா அவர்கள் எழுதுறாரு, கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளிடம் கேள்வி கேட்கப்படுவதால் அவர்களுடைய கற்கும் திறனே மழுங்கடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அந்த கட்டுரையின் இறுதியாக, எனக்கு மட்டும் பாடம் சொல்லிக் கொடுக்காமல் இருந்திருந்தால் பள்ளிக்கூடத்திலே நான் நிறைய பயின்றிருப்பேன் என்று சொல்லுகிறார். இது இந்த கல்வித்துறையை பற்றின ஒரு புரிதல் இருந்தால் இவ்வளவு கண்டிப்பு பெற்றோர்களிடம் இருக்காது என்பது நம்மோட எண்ணம். ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, எப்போதுமே இடி இடித்து செடிகள் வளர்வதில்லை, மலர்களும் மலர்வதில்லை.
கருணை மழை, அன்பு மழை பெய்யும் போதுதான் செடிகள் வளர்கின்றன, பூக்களும் மலர்கின்றன. அன்னை தெரசா அவர்கள் சொல்லுவாங்க, நீங்க எத்தனை வேலைகளை செய்கிறீர்கள் என்பதை விட எவ்வளவு அன்போடு நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் திவ்யதர்ஷினி அவர்கள் சொன்னாங்க, என் பேரு முகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பத்தி சொன்னா விட்டுருவாங்களா அப்படின்னு. பட் என்னோட ரூம்மேட் ஒருத்தனுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அவன் ஒரு ஸ்மோக்கர் ஆயிட்டான். அவனுக்கு அவங்க அம்மா மேல ரொம்ப பிரியம் உண்டு. சேலத்தை சார்ந்த பையன்தான் அவன். அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அவன் போயிருக்கிறான். நாங்க சென்னையில இருந்தோம். லஞ்ச் சாப்பிட்ட உடனே எந்திரிச்சிருக்கிறான். எந்திரிச்ச உடனே அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, என்னடா வெள்ள கிளம்புறியா அப்படின்னு. நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்றான். இப்போ அவங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு அவங்க அம்மாட்ட, சாப்பிட்ட உடனே ஃப்ரெண்டை பார்க்க போகணுமா, நீ சும்மா இரு அப்படின்னு. இந்த பையன் எங்கள்கிட்ட வந்து சொன்னான், எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல நான் தம் போடுறது, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். எங்களுடைய கணிப்பு அவருடைய தாயாருக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தவங்க. அவங்க நேரடியாக கண்டிக்கல. இந்த ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்ற மாதிரி அவன் பிரிதொரு தடவை சேலத்துக்கு போயிருக்கும் போது ஏதோ கேட்கிறாங்க. அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறான். அந்த இன்ஃபர்மேஷன் சிகரெட் அட்டையில எழுதியிருந்தான். அவங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க, என்னப்பா நீ, உன்னை நாங்க எவ்வளவு மலை மாதிரி நம்பி இருக்கிறோம், சிகரெட் அட்டையில எல்லாம் போய் நீ போன் நம்பர் எழுதலாமா, அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு. ஆக சிகரெட் குடிக்கிறான் என்பதையே அவ்வளவு கனிவோடு சொன்னது அவனுக்கு மிக உறுத்தலாக இருந்து அந்த பழக்கத்தையே விட்டான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அன்பு அற்ற இடத்தில்தான் குடியும் மதுவும் புகையும் வரும். எங்கே அன்பு செலுத்தப்படுகிறதோ உடனடியாக அந்த பையன் கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வர்றான்னா கனிவுதான் வாழ்க்கையில் மனிதனை உயர்த்தும். தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு, கொடு அப்படின்னும் வாங்கு அப்படின்னும் உண்டு. கொடு என்பது வளைவை குறிக்கும். கொடுக்கு கூட வளைவாக இருப்பதனாலதான் அதுக்கு கொடுக்குன்னு பேரு. வாங்கு கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கு கத்தி என்பதும் வளைவாக இருக்கும். தமிழ் என்ன சொல்லுகிறது என்று அரசேந்திரன் என்பவர் எழுதியிருக்கிறார்னா, கொடுப்பவனும் சரி வாங்குபவனும் சரி பணிவோடு இருக்க வேண்டும், கனிவோடு இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய மொழியே சொல்கிறது அப்படின்னு. இங்க சொன்னாங்க மருத்துவர்கள் ஊசி போடலையா, மருந்து கொடுக்கலையா அப்படின்னு. மருந்தை பொறுத்தவரை அதுதான். பொதுவாக ஒருவர் கொடுப்பார், வியாதியஸ்தர் அதை வாங்கி குணமடைவார். ஆனால் அன்பை பொறுத்தவரை மட்டும்தான் கொடுப்பவருக்கும் சரி வாங்குபவருக்கும் சரி அது மருந்தாக அமையும். அதுதான் அன்பின் கனிவினுடைய சிறப்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், 2013 தான் முதல்ல ராஜா சார் என்ன பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நடுவர் ஐயா அவர்களுக்கு 50வது மேடை வயது சென்னையில நடந்தது. அதுலதான் நான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறேன். அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, ஈரோட்ல புத்தக திருவிழா, இப்ப இல்ல இதுக்கு முன்னாடி நடந்தது. எனக்கு தமிழ் எடுத்த ஆசிரியர் ராஜாராம் ஐயா அவர்கள், அவருக்கு அப்புறம் நான் பேசுறேன். பேசும்போது ஒரு கருத்தை நான் மறுத்து சொல்லிட்டேன். அந்த சொன்ன விதம் தவறு. நான் தவறுன்னே எனக்கு தெரியாது. ஐயாவும் அன்னைக்கு இரவு டின்னர் சாப்பிடையில சொல்லல. அதற்கு அடுத்த பட்டிமன்றத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, டின்னர் சாப்பிட்டு பிடிச்சதை எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் தனிமைப்படுத்தி கூட்டு போயிட்டு, அவர் என்ன இருந்தாலும் உன்னோட ஆசான்பா, அவருக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, அவரை நீ மறுத்து பேசும்போது அப்படி பேசக்கூடாது என்று ரொம்ப கனிவோடு எடுத்து சொன்னார். எனக்கு அவர் ஆசிரியரை பற்றி மட்டும்தான் சொன்னாரு. அதற்கு பிறகு நான் அதை ஒவ்வொரு இடத்துலயும் அப்ளை பண்ணுவேன். இது அம்மான்ற ஸ்தானம், இது என்னை விட உயரதிகாரின்ற ஸ்தானம், அவங்க பேசுறது சரிதான், நேரடியாக மறுக்க வேண்டாம் அப்படின்ற பண்பு எனக்கு வந்தது. அது எப்படின்னா, ஒருவேளை அன்னைக்கே நைட்டு கூப்பிட்டு நீ இப்படிலாம் பேசுனது சரியா அப்படின்னு கண்டிச்சிருந்தாருன்னா
நான் பட்டிமன்றம் பக்கமே வந்திருக்க மாட்டேன். ஏற்கனவே எனக்கு பயம். ஏன்னா இப்ப நம்மளெல்லாம் கடவுள் படைத்து அனுப்பி இருக்கிறாரு. ஆனா ராஜா சார், பாரதி மேடம் போன்றவர்களை எல்லாம் பிரம்மன் பட்டிமன்றத்துக்காகவே செஞ்சு அனுப்பி இருக்கிறாரு. இவர்கள் மத்தியில பேசுறதே ஒரு சவால். இதுல அவர் கண்டிச்சாருன்னா என்ன ஆயிருக்கும்? எனக்குத்தான் அது இழப்பாக போயிருக்கும். இப்ப நூலுன்னு ரெண்டு விஷயத்த சொல்லுவாங்க. ஒண்ணு சட்டையில இருக்கிற நூலு, இன்னொன்னு புத்தகம். புத்தகம் தான் ரொம்ப முக்கியமான அர்த்தம். நூலகம்னு சொல்றது நூல்கண்டு இருக்கிற இடத்துல, புத்தகம் இருக்கிற இடத்துல தான். அந்த அர்த்தத்துல நான் சொல்றேன், எம்முடைய சட்டையெல்லாம் நூல்களால் ஆனவை. நடுவர் ஐயாவுடைய சட்டை என்பது பாட நூல்களால் ஆனவை. அவ்வளவு அனுபவம். அப்ப கண்டிப்பு என்ன செய்கிறது என்றால் ஒரு வீக்கத்தை கொடுக்கிறது. அந்த வீக்கம் என்ன செய்கிறது என்றால் நம்ம யாரு கண்டிச்சாரோ அந்த நபரை தடுக்கி விழ வைத்து விடுகிறது. ஆனால் கனிவு என்பது ஒரு பள்ளத்தை கொடுத்து விடுகிறது. அந்த பள்ளத்திலே கனிவை கொடுத்த நபர் நிரம்பி விடுகிறார் அன்பால். எப்போதுமே கனிவை பற்றி ஒன்றை சொல்லணும் அப்படின்னா, கனிவு என்பது புன்னகையை போன்றது. புன்னகைய மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தா தெரியாது. புன்னகை வெளிப்படும் போதுதான் அதனுடைய மகிமை தெரியும். அதை போல கனிவு என்பதும் கொடுக்கப்படும் போதுதான் அதனுடைய மகிமை தெரியும். ஒரே ஒரு சமஸ்கிருதத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, இப்ப கண்டிப்பை எங்கதான் காட்டுறது என்ற ஒரு கேள்வி வரும். மொழியை பேசக்கூடிய விதத்தை பற்றி சமஸ்கிருதத்தில் சொல்லும் போது அழகாக ஒன்று சொல்லுவார்கள். புலியினுடைய கோரை பற்கள் இருக்கு இல்லையா, அது அதனுடைய குட்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக பாய்ந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கும். அதை போல மொழி இருக்க வேண்டுமே தவிர இரையை கவ்விக்கொண்டு அது தாவி செல்லுவதை போல இருக்கக்கூடாதுன்னு. அதனால நீங்கள் கண்டிப்பை காட்டுவதாக இருந்தால் எங்களை, பிள்ளைகளை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களிடம் கண்டிப்பை காட்டுங்கள். ஏனென்றால் இந்த உலகமே கண்டிப்பை காட்ட தயாராக இருக்கிறது. கனிவை காட்டுவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்று பிள்ளைகளின் சார்பாக கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். உலகமே கண்டிப்பு காட்ட தயாரா இருக்கு. ஆனா நீங்க எங்ககிட்ட காட்ட வேண்டியது கனிவு. எப்படி முடிக்கிறார் பாருங்க. உலகமே கண்டிப்பை காட்ட தயாரா இருக்கு, கனிவை காட்ட வேண்டியது உங்களிடத்திலிருந்து தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க அதை காட்டினா போதும் ஆசிரியர்கிட்ட அப்படின்னு ரொம்ப நாசுக்கா. அதுக்கு இடி இடித்து அல்ல விளைச்சல் ஏற்படுறது, அது ஒரு காரணம்னு சொல்றாங்க. இடியையும் சொல்லிக்குவாங்க. ஆனா இடியை விட கருணை மழை இருக்கே, அதுதாயா பூப்பதற்கும் விளைச்சல் பெருகுவதற்கும் காரணம். ரொம்ப அருமையா. அதனால கருணை எவ்வளவு தேவை, கனிவு எவ்வளவு தேவைன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லி முடிச்சிருக்கார்.